5 வருஷங்கள்ல நான் கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர்கிட்டயாவது நான் பேசியிருப்பேன். என்னென்ன மாதிரியான தொந்தரவுகள் இருக்குதுங்கிறத என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸா ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸோட மொத்த வீடியோ தான் இந்த நான் இப்போ சொல்ல போற விஷயம். நல்ல விரைப்புத்தன்மை நல்லா இருக்கும். ஒரு பெண்ணை தொடும்போதே என்ன ஆகுன்னா விந்து வெளியே வரும். எல்லாம் ஓகே. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ளே எனக்கு விந்து வெளியேறிடுது அப்படின்னா லங்ஸும் லிவரும் உங்களுக்கு ப்ராப்பராக வந்து சப்போர்ட்டிங் கொடுக்கல. ஒரு மருந்து கொடுத்து அவங்களுக்கு உடம்பு ரெடி ஆச்சுன்னா கூட அடுத்த மாதமே அவங்களுக்கு வந்து சுகர் அதிகமாகிடுச்சு அப்படின்னா இந்த மருந்தோட எஃபெக்ட் அதை முடிச்சு விட்டுருக்கோம். கண்டிப்பாக நல்ல வேலை செய்யக்கூடிய மருந்துகள் நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹீலர் சக்திவேல் யுவராஜ் பேசுகிறேன். இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆண்மை குறைவுக்கான பதிவு இது. நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நிறைய பேர்கிட்ட நான் வந்து நிறைய விஷயங்கள் நான் கேதர் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு 5 வருஷங்களில் நான் கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர்த்துக்கிட்டையாவது நான் பேசியிருப்பேன். அப்போது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களையும் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான தொந்தரவுகள் இருக்குதுங்கிறத என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸோட மொத்த வீடியோ தான் இந்த நான் இப்போ சொல்ல போகிற விஷயம். முதல்ல அறிவியல் பூர்வமாக பார்த்துட்டு வந்துடலாம். என்னதான் நம்ம வந்து விளக்கம் கொடுத்தாலும் அதுக்கு அறிவியல் பூர்வமான காரணத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது இன்னும் சரியாக இருக்கும். மூளை ஒரு பெண்ணோ இல்லை ஒரு ஆபாச படமோ பார்க்குறீங்க அப்படின்னா முதல்ல கண்ணு வலி எங்கே போகும்? மூளைக்கு தான் போகும். இப்போ மூளைக்கு போகும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டோபமைன் செரோட்டோனின் 2 ஹார்மோன் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா ஹைப்போதாலமஸ் கிளாண்டுக்கு வந்து சிக்னல் கொடுக்கும். அங்கிருந்து கொனடோட்ரோபினுக்கு போகும். அங்கிருந்து பிட்யூட்டரி கிளாண்டுக்கு வரும். பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து தான் கீழே வந்து செக்ஸுவல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இனப்பெருக்க இயக்கம் இருக்கு இல்லையா, உறுப்பு இயக்கம் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு அங்கே 2 ஹார்மோன்ஸ் இருக்குது. ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லூட்டனைசிங் ஹார்மோன், 2 ஹார்மோன் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து லூட்டனைசிங் ஹார்மோன் மட்டும்தான் இருக்கும். அந்த லூட்டனைசிங் ஹார்மோனுக்கு சிக்னல் கிடச்சி அதிலிருந்து உங்களுக்கு வந்து டெஸ்டோஸ்டிரானுக்கு போகணும். டெஸ்டோஸ்டிரானுக்கு சிக்னல் போகும்போது மட்டும்தான் உங்களுக்கு அங்கே உயிரணுக்களே உற்பத்தி ஆகும். அப்படி உயிரணுக்கள் உற்பத்தி ஆகிறப்ப தான் நீங்கள் பார்த்த உடனே இந்த சிக்னல்ஸ் எல்லாம் கிடச்சி உடனே அடுத்த செகண்டே ஆணுறுப்பு டெம்பர் ஆகிற இந்த சம்பவத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கிளான்ஸ் வேலை செஞ்சால் தான் நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்து ஒரு ஃபீல் பண்ணும்போதே உங்களுக்கு டெம்பர் ஆகிறதுக்கு காரணம் வந்து இத்தனை விஷயம் உடம்புக்குள்ளே வித்தின் செகண்டுக்குள்ளே வந்து இவங்க இந்த எல்லா ப்ராசஸும் நடந்து முடிஞ்சிடும். ஸோ இதுதான் மூளைக்கும் ஆண்மைக்கும் உண்டான நேரடி தொடர்பு. இப்போ பிரெயினில் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒழுங்காக டோபமைனும் செரோட்டோனினும் சுரக்காது. சிக்னல்ஸ் எல்லாமே வந்து இம்ப்ராப்பர் ஆகிடும். அப்போ என்னன்னா உங்களுக்கு ஃபீலிங் வரும்போது டெம்பர் ஆகிடும். ஸ்லைட்டாக ஒரு செகண்ட் டிஸ்டர்ப் ஆனீங்க அப்படின்னா டக்குன்னு சுருங்கிடும். சுருங்கினது திரும்ப வந்து டெம்பரே ஆகாது. ஸோ அப்படிங்கிறப்ப யாருக்கெல்லாம் மூளையில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு வந்து விரைப்புத்தன்மை அடையும், நல்ல டெம்பர் ஆகும், அப்படி டிஸ்டர்ப் ஆனால் சுருங்கிடும். ஸோ இதுக்கான காரணம் அந்த சுருங்கின நேரத்தில் பதட்டம் படபடப்பு அதிகமாக இருக்கும். இதுக்கு காரணம் மூளை வறட்சி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி கடுமையான மன உளைச்சலில் ரொம்ப டிப்ரெஷனில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூளை வறட்சி ஏற்பட்டுருச்சுன்னா உங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் வரும். இதுதான் வந்து மூளையால் ஏற்படக்கூடிய ஆண்மை குறைவு, விரைப்புத்தன்மை அடைஞ்சு சட்டனாக சுருங்கிடுறது. அடுத்தது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இதயம் இருக்கு இல்லையா, நம்ம உடம்புக்கு வந்து இதயம் தான் வந்து ரத்தத்தை எல்லா பக்கமும் அனுப்புது. அப்படிங்கிறப்ப இதயம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பம்ப் பண்ணுதா. இப்போ ஆணுறுப்பு சின்னதாக ஒரு எல்லாருக்குமே ஒரு கட்டவிரல் சைஸ் தான் வந்து ஆணுறுப்பு இருக்கும். அவங்களுக்கு வந்து நீளம் பெருசாகிறதுக்கு காரணம் என்னன்னா இதயம் வந்து ரத்தத்தை நல்லா பம்ப் பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னா ஆணுறுப்புக்கு வரக்கூடிய, அதாவது இதயத்திலிருந்து ஆண்குறிக்கு வரக்கூடிய நரம்பு வழியாக ரத்தம் வருது இல்லையா, அது வந்து வேகமாக வந்தால் தான் உங்களுக்கு ஆணுறுப்பு வந்து நல்லா டெம்பர் ஆகும், ஃபுல் டெம்பர் ஆகும். ஃபுல் டெம்பர் ஆகி உள்ளே நீங்கள் செலுத்தும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே நுழையிறதுக்கு டைமிங் கிடைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் தான் வந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்டில் வந்து அந்த ரத்தம் அழுத்தம் கொடுத்து உங்களுக்கு ஆணுறுப்புக்கு வரக்கூடிய அந்த ஹார்ட்லேருந்து வரக்கூடிய பம்பிங் சிஸ்டம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நல்ல விரைப்புத்தன்மை நல்லா இருக்கும். ஒரு பெண்ணை தொடும்போதே என்ன ஆகுன்னா விந்து வெளியே வந்துடும். அடுத்தது உள்ளே செலுத்தும் போதே உள்ளே வச்ச உடனே வெளியே வந்துடும் இல்லையா, ஒரு 30 செகண்டோ இல்லை 1 நிமிஷத்துக்குள்ளேயே விந்து வெளியே வந்துடும். அதுக்கு அடிப்படை காரணம் ஹார்ட்லேருந்து வரக்கூடிய பம்பிங் ஆணுறுப்புக்கு ப்ராப்பராக போகலை அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். எல்லாம் ஓகே. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ளே எனக்கு விந்து வெளியேறிடுது அப்படின்னா லங்ஸும் லிவரும் உங்களுக்கு ப்ராப்பராக வந்து சப்போர்ட்டிங் கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். இதுவே சரி, எல்லாமே ஓகே சார், ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸுக்கு மேலே போயிடுச்சு, ஆனால் என்ன தான் செக்ஸ் வச்சுட்டாலும் கடைசியாக எனக்கு வரக்கூடிய அந்த ஃபீலிங் இருக்குல்ல, உச்சக்கட்ட இன்பம் இருக்கு இல்லையா, விந்து வெளியேறும்போது எனக்கு உச்சக்கட்ட இன்பமே எனக்கு பெருசாக ஃபீல் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு காரணம் சிறுநீரகத்திலேருந்து இனப்பெருக்க உறுப்புக்கு கிடைக்க வேண்டிய போதுமான எனர்ஜி அங்கே இல்லை.
அப்படிங்கிறப்ப அங்கே அந்த பிரச்சனை ஏற்படுறதுனால தான் ஆர்கசம்னு சொல்ல முடியும். ஆங்கிலத்தில் வந்து ஆர்கசம் சொல்லுவாங்க, தமிழில் வந்து பேரின்ப உணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அந்த பேரின்ப உணர்ச்சி வந்து இல்லாமல் போகிறது தான் இங்கே பிரச்சனை. ஸோ ஆணுறுப்பு அப்படிங்கிறது தனி ஒரு சிஸ்டம் கிடையாது. உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளோடைய டோட்டல் கனெக்டிவிட்டி தான் ஆண்மை ஆணுறுப்புங்கிறது. ஓகேங்களா? நான் சொல்கிறது டவுட்டாக இருந்தால் கூட நீங்கள் வந்து ஹார்ட் டு செக்ஸுவல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், லங்ஸ் டு ரீப்ரொடக்டிவ் செக்ஸுவல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், லிவரு, பிரெயின் எல்லாத்துக்கூடையுமே நீங்கள் கூகுளிலே போய் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறதெல்லாம் உண்மையாக பொய்யானே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படிங்கிறப்ப நான் பொய்யெல்லாம் சொல்ல 100% உண்மையை தான் சொல்கிறேன். அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாருக்கெல்லாம் வந்து ஆண்மையை வந்து ரெடி பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுலேயே நிறைய கேட்டகரி இருக்குது, எக்கச்சக்கமான கேட்டகரி இருக்குது. ஆண்மையிலே வந்து பல விதமான கேட்டகரிஸ் இருக்குது. யாருக்கு ஈஸியாக ஹெல்ப் பண்ண முடியும், க்யூர் பண்ண முடியும் அப்படின்னா, பிரெயின்லேருந்து வந்துட்டு டக்குன்னு சுருங்கிடுது இல்லையா, அவங்களுக்கு 100% க்யூர் பண்ணி கொடுக்கலாம். ஹார்ட்லேருந்து வரக்கூடிய பம்பிங்கில் மூலிமா டெம்பர் ஆகுது, உள்ளே வச்ச உடனே ஸ்பெர்ம் லீக் ஆகிடுது, டைமிங் கிடைக்கல, 30 செகண்ட்லேயே வெளியே வந்துடுது. இவங்களுக்கெல்லாம் கேரண்டியாக ரிசல்ட் கொடுத்து பக்காவாக வந்து அவங்கள வந்து ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு இது ரெண்டாவது, யாருக்கெல்லாம் க்யூர் பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான சுகர் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு, அதிகப்படியாக பிபி இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப நாளாக அல்சர் இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப நாள்பட்ட மற்ற வியாதிகளால் தொந்தரவு அனுபவிக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் ஆண்மை குறைவு வந்துச்சுன்னா இந்த நோயை, அடிப்படை நோயை வந்து சரி பண்ணாமல் நம்ம வந்து இது கொடுக்க முடியாது. இப்போ ஆண்மையிலே பிரச்சனை இருக்குது, ஆண்மைக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா சக்கரை நோயாளிகள் வந்து ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. நிறைய இடங்களில் மருந்து வாங்கி சாப்பிடுவாங்க, ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு ஒரு க்யூர் கிடச்சிராதா அப்படிங்கிறதுக்காக அல்லாடுவாங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு மருந்து கொடுத்து அவங்களுக்கு உடம்பு ரெடி ஆச்சுன்னா கூட அடுத்த மாதமே அவங்களுக்கு வந்து சுகர் அதிகமாகிடுச்சு அப்படின்னா இந்த மருந்தோட எஃபெக்ட் அதை முடிச்சு விட்டு போயிடும், சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் காலி ஆகிடும். அப்போ என்ன அப்படின்னா, சர்க்கரையை வந்து அளவுக்குள்ளே கட்டுப்பாடுக்குள்ளே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் ஆண்மைக்கு மருந்து எடுத்தால் மட்டும்தான் அங்கே வேலையே நடக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருக்கும் நாங்கள் சூப்பராக மருந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து ஏமாந்து தான் போகிறாங்களே ஒழிய இதில் வந்து கம்ப்ளீட் க்யூர் கிடைக்காது. ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உணவு பழக்கங்களில் நீங்கள் நிறைய விஷயங்களை மாற்றிக்கணும். இந்த தலைமுறையே நீர் சத்து உள்ள உணவுகளை சாப்பிட்றதே கிடையாது. சாப்பாட்டு பழக்கம் அத்தனையுமே தவறு. கடை ஃபுட்டு சாப்பிட்றது, சில்லி சாப்பிட்றது, பரோட்டா சாப்பிட்றது, அது இதையும் கடையிலே வாங்கி சாப்பிட்றது, ரெகுலராக டீ குடிக்கிறது, போண்டா பஜ்ஜி திங்கிறது, எதுவுமே உடம்புக்கு சத்தை கொடுக்காது, ஆண்மைக்கான பலத்தையும் கொடுக்காது. ஆனால் ஆண்மை நல்லா வேலை செய்யணும்னா ஆண்மை வந்து நல்லா வேலை செய்யும். அப்போது உணவு பழக்கங்கள் எல்லாமே மாறணும். சில உணவுகள் சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது. குறிப்பாக புளிப்பு சுவை சார்ந்த உணவுகளை தொடவே கூடாது. புளிச்ச மாவில் செஞ்ச இட்லி, தோசை, அப்புறம் வந்து இந்த புளிப்பு சுவை சார்ந்த பழங்கள், இதெல்லாம் வந்து கம்பல்சரி தொடக்கூடாது. எலுமிச்சம்பழம், இந்த மாதிரியான பொருட்களை சேர்த்திக்கிறதெல்லாம் கண்டிப்பாக கட்டாயமாக தவிர்த்துருங்க. அது ரொம்ப 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 நல்லது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சக்கரை நோயாளிகள் நிறைய பேர் வந்து நிறைய இடங்களில் போய் மருந்து வாங்கி ஏமாந்துறதுக்கான காரணத்தை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். உங்களுக்கு இப்போ அட் ப்ரெசண்ட் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மருந்து வேணும், இப்போ இருக்கிற சுகர் கண்டிஷன் இப்படியே நான் மெயின்டைன் பண்ணுறேன், ஆனால் இதுக்கு தகுந்த மாதிரி மருந்து வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வேலை செய்யக்கூடிய மருந்துகள் நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறோம். அடுத்தது மற்ற உபாதைகள் இருக்கு இல்லைங்களா, இந்த உபாதை சார்ந்தவங்க இருந்தாலும் உங்களுக்கு பெர்மனண்ட்டாக சொல்யூஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் பர்மனெண்ட் சொல்யூஷனுக்கும் மருத்துவம் பார்த்துக்கலாம், இந்த ஆண்மைக்கும் சேர்த்தே நீங்கள் வந்து மருத்துவம் பார்த்துக்கலாம். ஸோ தரமான பொருட்களை வச்சு நாங்கள் மருந்துகள் செய்கிறோம் அப்படிங்கிறதுனால எங்ககிட்ட மருந்துகள் விலை கண்டிப்பாக குறைவாக இருக்காது. நான் அதை ஓப்பனாகவே சொல்லிடுறேன். எங்ககிட்ட பொருளோட விலை, மருந்துகளோட விலையெல்லாம் கூடுதலாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் போடுறது எல்லாமே A1 ஃபஸ்ட் கிரேடு குவாலிட்டி உள்ள ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் நாங்கள் போடுவோம். நார்மல் ப்ராடக்ட்ஸ் போட மாட்டோம். இல்லை, அப்படி போடுறதுனால தான் நான் அவ்வளோ தூரம் கேரண்டி ரிசல்ட் கொடுக்க முடியுது. உங்களுக்கு மற்ற உபாதைகள் இருந்தாலும் நீங்கள் ஆண்மைக்கான மருந்து எடுத்து உங்களுக்கு 100% உங்களுக்கு வேலை செய்ய வைக்கிறதுக்கான மருந்துகள் எங்ககிட்ட இருக்குது. ஸோ டிஸ்பிளே பாருங்கள், இந்த நம்பருக்கு பாருங்கள், டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு 200 பேர் 300 பேர் ஒரே நம்பருக்கு ஃபோன் அடிச்சிங்க அப்படின்னா எங்களுக்கு இருக்கிறது ஒரு வாய் தான். எங்களால் கொஞ்ச நேரம் தான் பேச முடியும், அதனால அதுக்கு மேலே எங்களால் பேச முடியாது, ஃபோனை தூக்கி போட்டு போயிடுவோம். இதே வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்போமோ அப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு கூப்பிடுவோம். விடாமல் 5 தடவை 7 தடவை ஃபோன் பண்ணுறது, வாட்ஸ்அப்லேயே கிளவராக வந்து ரொம்ப கிளவராக வாட்ஸ்அப்லேயே ஒரு 10 தடவை 15 தடவை ஃபோன் பண்ணுறது, தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் கண்டிப்பாக உங்ககிட்ட பேசுகிறேன். நீங்கள் கூப்பிட்ற இடத்துல நாங்கள் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் பேசுவோம். நீங்கள் ஃபோன் பண்ண வேண்டிய டைமே காலையில் 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தான். நைட்டு 12 மணிக்கு ஃபோன் அடிக்கிறது, 2 மணிக்கு ஃபோன் அடிக்கிறது, விடிய காத்தால் 6 மணிக்கு வீடியோ பார்த்துட்டு ஃபோன் அடிக்கிறது, இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்போ உங்களுக்கு உதவி வேணாலும் கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். இந்த ஆண்மை குறைவு சார்ந்து என்கிட்ட நீங்கள் மருத்துவம் எடுத்துக்கணும், சிகிச்சை எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, நான் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு, சேலத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு.
உங்களுக்கு நல்ல தரமான வேலை செய்யக்கூடிய 100% கேரண்டி கொடுக்கக்கூடிய ரிசல்ட் கொடுக்கக்கூடிய மருந்துகளை நாங்கள் கொடுக்குறோம். மேலும் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் அப்டேட்ஸுக்கு நம்ம யோகம் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.